எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவரது ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவரது ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தற்காத்து கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன். இன்றைக்கு நாம் எதிர்பாராத எங்கப்படாலும் என்னங்க கூட்டணி இல்லை வந்தீங்களே, என்னங்க இப்படி பண்றீங்களே, யாரும் பண வேற வச்சிருக்காங்க, யோசனை பண்ணுங்க, தலைவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் நீங்க எல்லாம் சொன்னீங்க. திடீர்னு பார்த்தா டெல்லிக்கு போறாரு, அமித்ஷா பார்த்தார், வந்தார். அவரா ஒரு நாள் கூட்டி கலந்துட்டு எங்களுக்கு தலைவன் எடப்பாடி தான், எங்களுக்கு கட்சி தலைவி கூட்டணி தலைவர் இது அதிமுக தான் அப்படின்னு போறாங்க. இயற்கை நம்ம ஒத்துக்கிட்டு சும்மா விளையாட்டு கிடையாது. இன்னும் இது போக இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கின்ற கட்சிகள் நம்மோடு வரும் என்று எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய சொன்னார்கள். அவர் சொன்னது பூரா நடக்குது. அப்படி வந்துட்டா நாமெல்லாம் வேலை பார்க்கணுமான அவசியமே இல்லை. மக்களே திருப்பி கொடுத்துருவாங்க. பெரிய மிகப்பெரிய பாரதிய ஜனதா அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்துருச்சு, இவங்களுக்கு என்ன வேலை பார்க்க ஓட்ட போட்டு போகணும்னு சொல்லி ஒரு அளவுக்கு பணமும் மிச்சமாக நினைக்கிறேன். என்னன்னு அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தோடு, அரசியல் சாணக்கியத்தோடு காய்களை நகர்த்தி நம்முடைய மாண்பு எடப்பாடியார் வெற்றி பெற்று வருகிறார் சொன்னால் நீங்க வைக்கிறீங்களே அமாவாசை விரதங்கிறது எல்லாமே அவருக்கு சாதகமாக வருது. வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்த கூட்டணி என்பது ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டு உரிமைகளை அடமானம் வைத்துவிட்டு சேர்ந்து கொண்ட ஒரு ஏற்பாடு என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர், மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மிரட்டலால் இணைந்த கூட்டணி என்று அதை செல்வ பெருந்தகை வர்ணித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடந்திருக்கிறது. ராஜதந்திரமாக ஒரு வலிமையான கூட்டணியை திரு எடப்பாடி பழனிசாமி அமைத்து விட்டார். ஜாம்பவான்கள், பெரிய கட்சிகளெல்லாம் அதிமுகவை தேடி வரத் தொடங்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தேடி தருவார்கள். தேர்தலுக்கு செலவு செய்யக்கூடிய தேவை கூட இருக்காது, பணமெல்லாம் மிச்சமாகும் என்று திரு திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்கிறார். யார் ராஜதந்திரத்தோடு செயல்படுகிறார்கள், யாருடைய வியூகம் மக்கள் மன்றத்தில் எடுபட போகிறது? சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டம் ஒழுங்கு சார்ந்து விவாதிக்கிற நேரத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த ஆட்சியில் சரியாக பேணப்பட்டது என்கிற விவாதம் எழுந்திருக்கிறது. நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு பரந்தாமன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு மனோகர் பாஷா அவர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், மதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு காரை செல்வராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். பரந்தாமன் அவர்கள்ட்டிருந்து கேட்கணும், மிரட்டலால் இணைந்த கூட்டணியின் ஒரு பக்கம், அவமான ஆட்சியே அதிமுக ஆட்சி அப்படின்றது ஒரு மிக கடுமையான ஒரு விமர்சனமாச்சு. நிச்சயமாக. அதாவது இன்றைக்கி பேரவையில் நடந்த விவாதத்தின் போது காவல்துறை மானியத்தின் மீது பேசுகிற உறுப்பினர்களில் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அவங்க பேசும்போது இது மிரட்டலால் உருவாக்கப்பட்ட கூட்டணின்ற ஒரு கருத்தை சொன்னது உண்மைதான். காரணம் என்னென்னா, வெறும் பேசுவதற்காக அவர் பேசவில்லை.
அதற்கான ஒரு முன்னோட்டம் அரசியலில் தமிழகத்தில் நடந்த விஷயங்களை வைத்து தான் பேசியிருக்கிறார். நீங்க அப்படி சொல்றீங்க. அவங்களா சும்மா டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாங்க, அப்புறம் அமித்ஷா வந்து பார்த்தாரு, சென்னைக்கு வந்து அமித்ஷா வந்து பார்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து எங்க தலைவர் எடப்பாடி தான் கூட்டணிக்கு, அவர் தான் எங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி வந்து அவரெல்லாம் பாராட்டிட்டு போறாரு. நீ வர்ற இதே மாதிரி ஜாம்பவான்கள் பெரிய கட்சிகள்லாம் தேடி வர போறாங்க, நீங்க பார்க்கத்தான் போறீங்கிறாரு திண்டுக்கல் சீனிவாசன். இல்லை, அவங்க நிர்வாகிகள் மத்தியில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு அந்த பேச்சாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தமாக பொதுமக்கள் மத்தியில் நாம் வந்து கருத்துக்களை உண்மையை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி எல்லா ஊடகங்களையும் செய்தி தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விகள் 2 ஃபோல்டாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இது வந்து அமித்ஷாவை போய் பார்த்தாங்க, கூட்டணியை வச்சாங்க, தவிர மிரட்டல் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இடி இந்த பிரச்சனைகள்லாம் இந்த அதிமுகவோட நிர்வாகிகளை வந்து துரத்தியது இவங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் பற்றின விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் போய் தான் வந்து அமித்ஷா அவங்கக்கிட்ட பேசி செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷனாக தான் இவங்க வந்து கூட்டணி வச்சுருக்காங்க, தவிர தமிழ்நாட்டோட நலன் கருதி வைக்கவே இல்லை. இன்னொரு விஷயம், கூட்டணிக்கான தலைவர் வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தான்ன்றது திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரே தவிர, ஆனால் அன்றைக்கி கூட்டணியை டிக்ளேர் பண்ணுற அன்றைக்கி அமித்ஷா சென்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது, சென்னையில் ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது அமித்ஷா பக்கத்தில் அமைதியாக தான் உட்காந்துருந்தார் தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கட்சி தலைவர். இப்போது திமுக காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வச்ச கூட்டணிகளாக இருக்கட்டும், நேஷனல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், அந்த கூட்டணியை டிக்ளேர் பண்ணுறதை வந்து அந்த மாநில கட்சியினுடைய தலைவர் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. வட இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய லீடர்ஸ் பக்கத்தில் நிற்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவாங்க. இல்லை வைஸ் வெர்சா, ஒன்று வந்து அவங்க பேசி முடித்த பிறகு ஒன்று லீடர் பேசுவாங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய லீடர் தான் முதல்ல கூட்டணியை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒய்பி எதனாலனா அவங்களுடைய தலைமையில் தான் அந்த கூட்டணி, அது அதிமுகவாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அந்த கட்சி யார் தலைமையில் இருக்கோ அவங்க தான் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லுவாங்க, கூட இருப்பாங்க டெல்லியிலேருந்து வந்தவங்க. ஆனால் இதெல்லாம் கலைஞர் அவர்களுக்கோ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கோ கூட்டணிக்கு நான் தான் தலைமை தாங்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துலயோ, கிடையாது, அல்லது எங்க தலைவர் இவங்க தான் மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்ற இடத்துலயோ இல்லை. அவங்க உயரம் வேற. இங்க வந்து ஒரு கொஸ்டின் வருது, அமித்ஷா போன்ற லீடர்ஸே வந்து எங்க தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க போறாரு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. எங்க முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையே, என்டிஏனுடைய ஆட்சி, என்டிஏனுடைய கவர்மெண்ட், என்டிஏனுடைய மந்திரி சபை தான் சொல்லிட்டு போனாரே தவிர ஏடிஎம்கே தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்னு சொல்லவே இல்லை சார். சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி தான் சார். இல்ல அதை கூட சொல்லவே இல்லை, அலையன்ஸ்ன்றாங்க. இல்ல அதை கூட சொல்லவே இல்லை. அவங்க என்டிஏ கவர்மெண்ட் தான் சொன்னாங்க தவிர இது ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. அது கரெக்ட், என்டிஏ கவர்மெண்ட் சொன்னாங்க. ஆனா தி அலையன்ஸ் வில் பி லெட் பை ஸ்ரீ எடப்பாடி ஜி அப்படிதான் சொன்னாரு. அலையன்ஸ் அவரே சொல்லிட்ட பிறகு என்ன இருக்கு அப்படின்றது. அலையன்ஸ் will be led by எடப்பாடி ஜி. will the government will led by the எடப்பாடி ஜி? அதான கொஸ்டின். நீங்க கேட்ட நல்லா கேட்டீங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ தலைவர் கலைஞர் இருக்கும்போதோ இந்த மாதிரியான கொஸ்டின் ரைஸ் ஆகல. ஏன் இன்னைக்கு திமுகவில் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கூட்டணிக்கு இந்த சப்ஜெக்ட் கிடையாது? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது? அங்க வீக் லீடர் சார், வீக் தலைமை சார். நீங்க தான் சார் சொல்றீங்க. ஏற்கனவே வந்து நீங்க வீக் லீடர், அவர் தலைமை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க அவர் தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம்னு டெல்லியில இருந்து வந்து வீடு தேடி போய் பார்த்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்களே. கிடையவே கிடையாது. டெல்லியிலேருந்து வீடு தேடி வந்துலாம் பார்க்கவே இல்லை. இவங்க தான் டெல்லிக்கு ஓடி போனாங்க. டெல்லிக்கு விமானம் பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் டிக்ளேர் பண்ணுறது. டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டினுடைய கூட்டணியை டெல்லியிலேருந்து டிக்ளேர் பண்ண நல்லா இருக்காதுன்னு தான் தமிழ்நாட்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ணாங்களே தவிர இவங்க தான் முதல்ல டெல்லிக்கு போனாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க யாரும் வந்து டெல்லிக்கு போகல, இவங்க தான் டெல்லிக்கு போனாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து இந்த 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 ஆட்சி, அதிமுக ஆட்சி ஒரு அவமானமான ஒரு ஆட்சின்ற ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு கடுமையான விமர்சனம் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். இன்னொரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. இன்றைக்கி விவாதத்தின் போது வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசும்போது தமிழ்நாட்டில் என்னமோ சட்ட ஒழுங்கு கெட்டு போட்ட மாதிரியும் இன்றைக்கி வந்து கொலை குற்றங்கள் அதிகமாக நடைபெற போதில் ஒரு பதிவு செய்கிறார். அதுக்கு தான் முதலமைச்சர் எழுந்திருச்சு அன்றாடம் நடக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குற்ற சம்பவங்களெல்லாம் வந்து ஒரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்காக பேச முடியாது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஆட்சி இருக்கும்போது பொள்ளாச்சி பாலியல் வழக்காக இருக்கலாம், அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கினுடைய ஆட்சிக்கான ஒரு அவமானமான ஆட்சிங்கிறத வந்து பதிவு செய்திருக்கு. இதை எப்படி நம்ம கடுமையை நம்ம சொல்ல போதும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய நடந்த சம்பவங்களை கோடிட்டு காட்டும்போது அது எப்படி நம்ம வந்து கடுமையை நம்ம சொல்ல முடியும்? இருக்கிறதான யதார்த்தம் தானே சொல்லியிருக்காரு முதலமைச்சர். நடந்த சம்பவங்களை கோடிட்டு காட்டுறாங்க, அது கடுமைன்னு பார்க்க முடியாது. ஒரு கடந்த காலத்தில் நடந்ததை சொல்றது இயல்பு தான். அது கடந்த காலத்தில் நடந்தது அவர் சுட்டி காட்டுறாரு.
இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறத வந்து நம்ம நினச்சி பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே நடக்குது. காவல் நிலையம் இருந்தும் இவ்வளோ பேர் கள்ளச்சாராய விற்பனை நடந்து அதில் குடித்து இறந்திருக்கிறார்கள். அது உளவுத்துறையின் மூலம் இவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு. அதே போல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எடுத்துங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் கொலை செய்யப்படுகிறார். அதற்காக சிபிசிஐடி விசாரணை தமிழக அரசால் அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்படுகின்ற போது அங்கே போய் திருமாவளவன் பார்த்துவிட்டு உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, சிபிசிஐடி விசாரணை சரி வராது, சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லி அறிவிக்கிறார். அதே திருமாவளவன் முதலமைச்சரை கோட்டையில் பார்த்த பிறகு அப்படியே மாற்றி சிபிசிஐடி விசாரணையே போதும்னு சொல்றாரு. அது மிரட்டலா அல்ல வேற எப்படி அவர் மாற்றி பேசினாரு? அவர் இந்த கொலையில் அரசியல் இல்லை, வேற காரணங்களால முன்பகை வேற விவகாரங்களால தான் கொல்லப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னவர் அவர் தான். அதுக்கப்புறம் மாற்றி சொன்னவரும் அவர் தான். ஓகே. அதே மாதிரி வேங்கை வயல் பிரச்சனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட போது என்ன சொன்னார்? இவங்க எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே குடிநீரில் வந்து இதை கலப்பாங்களா, அதனால் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம். தினசரி பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. கொலை கொள்ளை. வேங்கை வயலில் சார்ஜ் ஷீட் போட்டாங்க, குற்றவாளிகள் இவங்க தான் சொல்லிட்டாங்க, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குன்னு ப்ரூஃப் கொடுக்குறாங்க. உண்மை குற்றவாளி உண்மை குற்றவாளி யாருன்னு சொல்லணும்ல. உண்மை குற்றவாளி நீங்க சொல்லணும்ல. உங்க கூட்டணி கட்சியினுடைய உண்மையான குற்றவாளி இல்லைன்னா சார், கூட்டணி கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தான் சொன்னாரு. சரி, கைது செய்யப்பட்ட 3 பேரும் எங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான், எங்க ஜாதியை சேர்ந்தவங்க இதை செஞ்சிருப்பாங்களா? இதுல ஜாதிய சிக்கலில் ஒரு நிமிஷம், அதாவது இதுல ஒரு சின்ன குறுக்கீடு மன்னிக்கணுமா சொல்லுங்க. அதாவது வந்து வேங்கவயல் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட காலத்தில் அண்ணன் தொல் திருமாவளவனுடைய கருத்து மாதிரி தான் எல்லாம் சாதாரண பாமர மக்களுக்கு பார்க்குற பப்ளிக் கூட இருக்கும். இது குற்றவாளி யாருன்ற மாதிரி, யார் இதில் மறைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போலீஸ் காவல்துறை வந்து முறையாக கடுமையாக இது எந்த மாதிரியான வகையில் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, இதை வந்து சைபர் பிரான்ச்சில் வந்து எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் அண்ட் ஆடியோஸு செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் டேட்டாஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து கொண்டு வந்து அந்த வீடியோ ஆதாரங்களை கொண்டு வந்து போடும்போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் பிரச்சனையில் ஏற்பட்ட ஒரு விஷயம்தான்றதை வந்து வெளிப்படையாக கொண்டு வந்து நீ சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. யாரையும் இங்கே மறைக்கல, யாருக்கும் வந்து நம்ம வந்து மூடி மறைக்கல. குற்றவாளி யாருன்றத சொன்னது திருமாவளவன் தானே, நாங்களா சொல்றோம். கூட்டணி கட்சி அவர் தான் சொன்னாரு. இன்னைக்கு வரையிலும் வேங்கை வயல்ல அவரோட ஸ்டாண்ட் மாறல. வேங்கை வயலை பொறுத்தவரை அவர் வந்து மேலதிக விசாரணை வேணும், இந்த புலனாய்வை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆம்ஸ்டாங் விவகாரத்துல அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்றார். அது அப்புறம் மாத்தி பேசுறாரு, அது வேற. கூட்டணிக்கு வாங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில மிரட்டிலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த முயற்சி பண்ணி அதுக்கு அவர் எடப்பாடியார் ஒத்து வராத போது எந்த முயற்சி பண்ணாங்க? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் மூலமாக அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. தலைவர் வாசன் அவர்கள் 3 முறை எடப்பாடியாரை நேரிலே சந்தித்து பேசி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி வந்தால் வெற்றி, மகத்தான வெற்றி கிடைக்கும், தமிழகத்திலிருந்து ஒரு 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள், 5 அமைச்சர்கள் வருவார்கள், இதுல 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். அதனால நீங்க வந்து இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு பக்கத்துல நீங்க உட்காரக்கூடிய ஒரு நிலைமை வரும்லாம் எடுத்து சொன்னாங்க. அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பாஜகவோட கூட்டு வைத்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வராது அப்படின்னாரு. அதை நம்பி தேர்தல் களத்தை சந்திச்சாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி பெற முடியல. அதனால வந்து நீங்கள் மிரட்டுறதா இருந்தால் பாராளுமன்ற தேர்தலில் தான் மிரட்டி இருக்கணும். இல்லை சார், தேர்தலுக்கு பிறகு தேர்தலில் மக்கள் தோல்வியை தீர்ப்பா தந்த பிறகும் கூட கூட்டணி கிடையாது, அந்த முடிவில் நாங்கள் உறுதியாக தான் இருக்கிறோம், அப்படி தானே 1 மாதம் முன்னாடி வரையும் பேசிட்டு இருக்காங்க. உறுதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தார் சார். அவர் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலையே. ஓகே. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைப்புன்னா இருந்த தேமுதிகவே வந்து இப்போ அவங்க கூட இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. நாடாளுமன்ற மேலவை தரன்னு சொன்னாங்க, அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னு எடப்பாடியார் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது மெகா கூட்டணின்னா திமுக கூட்டணி 7 வருஷமாக இணைப்பிரியாத கூட்டணியாக அவர்களுக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, துணை முதல்வரை கேட்டாலும் கூட, 60 சட்டமன்ற தொகுதிகளை செல்வ பெருந்தகையினுடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மேலிட பார்வையாளரை வைத்துக்கொண்டு கேட்க வேண்டும் என்று பேசினாலும் கூட
அவர்கள் இணை பிரியாத ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகளை ஒருங்கிணைத்து அதிமுக தலைமையில் அமைந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், அமித்ஷா சொல்லவே இல்லை. அமித்ஷா தெளிவாக சொன்னார். அது நீங்கள் இது அதாவது என்னென்னா, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவங்கள அண்ணன் ஜி.கே. வாசன் போய் பார்த்தாரு, கூப்பிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆக்சுவலாக புதுசாக ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸில் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க. இந்தியா கூட்டணி லீடர்ஸ் எல்லாம் மும்பையிலையும் வேறு மாநிலங்கள்லையும் சந்திக்கும் போது இவங்க ஒரு போட்டியாக எங்கள் கூட இன்டாக்டாக இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸோட அப்போது மோடிக்கு 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தார், எல்லாம் ஒன்றா உயர்த்தி கையை பிடிச்சி எல்லாம் நாங்களாம் டைட்டாக இன்டாக்டாக இருக்கிறோம் தான் சொன்னாங்க. அந்த கூட்டணியிலேருந்து தான் வெளியே போனாரே தவிர கூட்டணிக்காக நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசலை. அதனால் இல்லை, கூட்டணியை விட்டு வெளியே போனதுனால தான் மீண்டும் பேச வேண்டிய நிர்பந்தம் உருவானது. அதனால தான் வாசன் தலைவர் போய் பார்த்து பேசினார். அதுக்கப்புறம் அமித்ஷா இங்கே தெளிவாக சொன்னார், எடப்பாடியார் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடியார் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டார். மீண்டும் அதோடு வருகின்ற பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடியார் வந்துவிட்டார். எப்படி நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்களோ அது மாதிரி அவர் என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டார். அதனால் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. இதில் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதாவது எப்படியும் திமுக பலம் பொருந்திய கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இன்னமும் பலம் பொருந்திய ஜாம்பவான்கள்லாம் வர போறாங்க. எலெக்ஷன்ல செலவு கூட மிச்சமாயிடுன்றார் சார். பாட்டாளி மக்கள் கட்சி வரும், தேமுதிக வரும், இது மாதிரி கட்சிகள்லாம் வரணும். இவங்கெல்லாம் ஏற்கனவே சேர்ந்து இருந்தவங்க தானே சார்? சேர்ந்து இப்போ சார் பிரிஞ்சு இப்போ இருக்காங்க சார். அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்கள இன்டாக்டாக வச்சுக்க முடியும். பேசுனதை உடனே கோட்டைக்கு கூப்பிட்டு பேச வேண்டியதை பேசினா சரி பண்ணிடலாம். இவங்க எல்லாம் எதிர்த்து பேச வேண்டியதை பேசினா இவங்கெல்லாம் எதிர்த்து பார்த்தவர்களை பார்த்தோம்னு தாப்பாண்டியன் சொன்ன மாதிரி சொல்றீங்களே சொல்றேங்க. அது மாதிரி இவங்க எதிர்க்கட்சி இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் இவங்க செதற விட்டுட்டு இப்போ அவை நடவடிக்கையிலே கூட சில நேரங்களில் ஏடிஎம்கே எடுக்கிற ஸ்டாண்டை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி வேறு மாதிரி எடுக்கிறாங்க, பிஎம்கே வேறு மாதிரி எடுக்கிறாங்க. இவங்க ஒன்றா வெளிநடப்பு செய்வதோ ஒன்றா ஒத்த கருத்து பேசுவதே கிடையாது. நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள சப்ஜெக்டை மட்டும்தான் பிஜேபி கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வெளிநடப்பு செய்கிறதோ அல்லது கருத்து தெரிவிக்கிறதோ இருக்காங்களே தவிர இன்டர்னல் ஸ்டேட் பாலிடிக்ஸ் உள்ள சப்ஜெக்ட் வரும்போது அதிமுக தனித்து தான் விடப்பட்டிருக்கு சார். அவங்க நீங்க மும்மொழி கொள்கைக்கான விஷயங்களா இருக்கட்டும், மும்மொழி கொள்கைக்கான விஷயம் ஒன்றுமில்லை. கலைஞர் பெயரிலான பல்கலைக்கழகம் அதுக்கான ஒரு பில்லை மூவ் பண்ணுறோம், அதுக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரோம். எல்லா கட்சிகளும் வரவேற்று பேசுகிறாங்க. அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாமக உணர்ச்சி பூர்வமாக பேசுது, கலைஞரோடு இருக்கக்கூடிய அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட அந்த உறவுகளை வச்சு. ஆனால் ஏடிஎம்கே மட்டும் அவங்க லெஃப்ட் அவுட். ஸோ இங்கே கூட்டணி பலம் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உங்கள் பலமே நீங்கள் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனில் சந்தித்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்களே ஃப்ளோரில் நீங்கள் ஒன்றா இல்லையே சார். அதாவது கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. தெளிவாக எடப்பாடியார் அவருடைய கூட்டணியை பற்றி விளக்கம் சொல்லியிருக்காரு. ஓகே, மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துருவோம். பலமான கூட்டணி, மிரட்டப்பட்டது கூட்டணி அல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. மற்ற கூட்டணி திரு ராமசுப்ரமணியம் அவர்கள்ட்ட சொல்லலாம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லுகிற போது சட்டம் ஒழுங்கு விவாதத்தில் அவர் இன்னொரு கருத்தையும் சொல்றார். தமிழ்நாட்டில் எக்காரணத்தை கொண்டும் மதவாதம் நுழைவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஒரு மத கலவரமோ பயங்கரவாத செயலோ தமிழ்நாட்டில் நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். இன்னொன்று மிரட்டல் அப்படின்னு சொல்றத திரு முனவர் பாஷா மறுக்கிறார். வலிமையான கூட்டணியாக, பலம் பொருந்திய கூட்டணியாக மாறி இருக்குன்னு சொல்றார். உங்க அப்சர்வேஷன் என்ன சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நிச்சயமாக இந்த கூட்டணி அமைவது என்பது ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அமைந்திருக்கின்றது என்பதில் சந்தேகமே கிடையாது. அதிமுகவும் பாஜகவும் சேர்கின்றது என்றால் இதை பற்றி இது உள்ளங்கை நெல்லிக்கலின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதுபோல் இவர் டெல்லிக்கு போனாராம், ஒரு முக்கியமான தலைவர்களெல்லாம் அழைச்சிட்டு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான விஷயங்களெல்லாம் பற்றி அங்கே பேசினாராம். அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்பொழுது அந்த வெளியில் வந்த உடனே இதை தான் அவர் பிரஸில் பேசுகின்றார். ஆனால் திரு அமித்ஷா அவர் உடனே ட்வீட் போட்டார், இது என்டிஏ கூட்டணி, என்டிஏ அரசு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். அப்போவே என்ன ஒரு டெசிஷன் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது வெளிப்படையாக போட்டு உடைச்சார் திரு அமித்ஷா அவர்கள். அதை தான் இங்கே பேசினார் என்றால்
அதுக்கும் முரண்டு பிடிக்கிற மாதிரி ஒரு பாவலா காமிச்சிட்டு கடைசியில் யார் அது சார் ஒரு எனக்கு ஒன்றுமே புரியல, இன்னி வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல சார். நானும் பல காலமாக அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒரு கூட்டணி அமைகின்றது என்றால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நண்பர் பரந்தாமன் சொன்னது போல் யார் சொல்லுவாங்கன்னு டாக்டர் கலைஞர் இருக்கின்றாருன்னா அதை பற்றி பேச்சே கிடையாது. அதேமாரி அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேச்சே கிடையாது. இங்கே என்டிஏ கூட்டணியெலாம் ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு வியாகியானம் புதுசாக கொடுக்குறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னோ ஒரு நூலிடையில் ஒரு வித்தியாசம் இருப்பது போல் என்னோ பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் ஏற்க முடியாது. டெஃபினட்டாக எல்லாரையும் பயமுறுத்தி கையை முறுக்கி, ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், இப்போவும் கிடையாது எப்பவும் கிடையாது கூட்டணியே அப்படிங்கிற மாதிரி தானே பேசினார். அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. அது முனவர் பாட்ஷாவாக இருக்கட்டும் அல்லது என்னுடைய பிறகு பேச இருக்கின்ற நண்பர் அக்னீஸ்வரனாக இருக்கட்டும், அந்த சொன்ன வார்த்தைகளெல்லாம் நீங்கள் திருப்பி இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆகவே இது ஒரு ஒன்லி இட் இஸ் அவுட் ஆஃப் நெசசிட்டி, அவுட் ஆஃப் கம்பல்ஷன். அது என்னங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக இட் இஸ் அவுட் ஆஃப் கம்பல்ஷன். இட் இஸ் ராமசுப்ரமணியம் சார் ஒரு நிர்பந்தம். அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபியில ஒரு செக்ஷன் சொல்றது ஒரு இயற்கையான கூட்டணி இது அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க ஏற்கனவே தோக்கடிச்ச கூட்டணி இது நாங்க 3வது முறையா தோக்கடிக்க போறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ திரு முனவர் பாஷா போன்றவர்கள் சொல்வது வலிமையான கூட்டணி. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றது ஜாம்பவான்கள்லாம் தேடி தேடி இப்போ வர்றாங்க, இனிமேலும் வருவாங்க, இப்போ போற போக்கு பார்த்தா ஜனங்க தானா ஓட்டு போட்டுருவாங்க, நமக்கு செலவு கூட பண்ண வேண்டிய தேவையில்லைன்றார். அந்த அளவுக்கு பலமாயிடுச்சா சார்? சார் எனக்கு ரொம்ப அதாவது இயற்கை கூட்டணி என்ன சார், எப்படி சார் இயற்கையாக இருக்க முடியும்? பிஜேபி இவனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா அவங்க ஹிந்துத்வா அப்படிங்கிறத ஒன்றை தான் முன்னிறுத்தி பேசுவார்கள். இவர்கள் அதை தான் பேசுகிறேன், மற்ற மைனாரிட்டிஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், அவர்களை நாம் ஒதுக்க தள்ளி விடுவோம் அப்படின்னு பேச முடியுமா? மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது யாருடைய கொள்கை? அது அதிமுகவுடைய கொள்கை. அந்த மும்மொழி கொள்கையை இன்றைக்கே பேசி கொண்டிருக்கின்ற மன்னிக்கவும் மும்மொழி கொள்கை அல்ல, மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது என்பது இவனுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. இருமொழி கொள்கை தான் இன்றைக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. மூன்றாவதாக நீட்டு போன்ற சமாச்சாரத்தில் இன்னி வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்டு நீட்டு வேண்டாம் என்பது தான். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஈவன் இந்த டீமிலிமிட்டேஷனுக்கு அந்த மீட்டிங் கூட அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியில் திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் அவருடைய உள்ள கிடக்கை என்னன்னா அது மாதிரி இந்த டீலிமிட்டேஷனால் நமக்கு பிரச்சனை வரும் என்பது தான் வெளிப்படையாக தெரிந்த விஷயம். ஆகவே இப்படி எல்லா விஷயத்துலேயும் முரண்பாடாக இருக்கும் பொழுது ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுங்க ஒரு செயற்கையான பேச்சாக இருக்கின்றது, நகைப்புக்கு உரியதாக இருக்கின்றது அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக இங்கே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை போல, அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் அடிப்படையாக அங்கே நடந்து கொண்டிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அங்கே ஒரு மத துவேஷத்தின் காரணமாகவே அதை முன்னிறுத்தி அவர்கள் ஓட்டு வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாஜக. தமிழ்நாட்டை அப்படி கிடையாது. இங்கே அமைதி பூங்கா, அனைவரையும் அணைத்து செல்லுகின்ற வகையிலே நடைபெறுகின்ற ஒரு ஆட்சி இப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இங்கே எங்கே சார் பிரச்சனை இருக்குது? மத துவேஷம் இருக்கின்றதா? மத கலவரம் ஏதாவது இருக்கின்றதா? எதுவுமே கிடையாது. ஆனால் வடநாட்டில் எடுத்து எதை கண்டாலும் உடனே மதத்தின் பேரால் என்ன ஒரு அநியாயமாக இருக்கின்றது. ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தர் கழுத்தை வெட்டி அதை சுற்றி சுற்றி இப்போ போடுறாங்க, இந்த முண்டத்தை தூக்கின்னு போட்டுருக்காங்க, 1 2 இது மாதிரி. இது போன்ற அநியாயங்கள்லாம் நடக்கிற ஒரு இடமா தமிழ்நாடு. ஆகவே நம்முடைய முதல்வர் பேசியது ரொம்ப ரொம்ப சரியானதாக தான் நான் பார்க்கின்றேன். அடுத்ததாக 3வது இஷ்யூ நீங்கள் சொல்லியிருப்பது இன்றைக்கி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தா தான் நான் நினைக்கிறேன் அதிமுக பொறுத்த வரைக்கும். இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அதுக்கு தூதுவரலாக இருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாகவே இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்? அவங்க ஏதோ பேசுகிறாங்க, 10 நிமிஷம் கொடுக்கட்டும், 15 நிமிஷம் கொடுக்கட்டும், எவ்வளோ நேரம் கொடுக்கணுங்கிறது அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கின்றது. அது டிசைட் பண்ண வேண்டியது சபாநாயகர். இவங்க என்ன புதுசாக ஆட்சியில் இருந்தவரடா? 30 வருஷம் இருந்தேன்னு சொல்லிட்டு மாறுதட்டி கொள்ளுகின்றார்களே.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவர் என்பது சபாநாயகர். அவருக்கு யாருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். அதை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கின்றார். அவங்களுக்கு நேரம் கொடுக்கணும், இவங்க எழுந்து பேசுறதுங்கிறது ரொம்ப புதுமையாகவும் விந்தையாகவும் கூட்டணி தர்மம் இல்லையா சார்? கூட்டணி கட்சின்னு கூட்டணி சேர்ந்துட்டாங்க. கூட்டணி சேர்ந்த பிறகு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க திருமதி வானதி சீனிவாசன் அவங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அனுமதிங்க அப்படின்னு கேட்கறது ஒரு ஒரு குரல், ஆதரவு குரல் தர்றது வந்து ஒரு கூட்டணி தர்மத்தில் சேராது சார். நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி காங்கிரஸை இப்போ பேச விடுங்கள், நாங்கள் பேசுவதை குறைத்து கொள்கிறோம், அல்லது நாங்கள் வி வாண்ட் டு ஹியர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்கிறதா? அல்லது டிஎம்கே உடைய ராசா அற்புதமாக பேசுகின்றார், அவர்களுக்கு இன்னும் நேரம் கொடுங்கள், அவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்லாம் பேசுகிறாங்களா? எங்கேயுமே இல்லாத ஒரு புதுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, எங்கேயுமே இல்லாத ஒரு புதுமையான ஸ்டாண்டு. கூட்டணிங்கிறது அது வெளியில் இருக்கட்டும் சார், அது வந்து கூட்டணிங்கிறது அந்த அசம்பிளி உள்ளேயா இருக்க முடியும்? அதற்காக இந்த மாதிரி வித்தியாசமான வேறுபாடான ஒரு விந்தையான பேச்செல்லாம் எங்கே சார் இருக்க முடியும்? ஆகவே இது வந்து இயற்கை இயலாத ஒன்றாகத்தான் இருக்கின்ற. அது வந்து ரொம்ப இட் இஸ் டெஃபினெட்லி ஆன் த பார்டர் ஆஃப் அக்லினஸ் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புகின்றேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவங்கிறது யார்? இன்றைக்கி வானதி சீனிவாசன் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு, இன்றைக்கி இந்தியாவிலேயே 2வது மிக பாதுகாப்பான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன் அவன் உத்தரப்பிரதேசை பற்றி பேசலையா? பீகாரை பற்றி ஏன் பேசலை? இதெல்லாம் நீங்கள் எடுத்து கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ பார்க்கும்பொழுது அங்கெல்லாம் இல்லாத இருப்பதாக நீ கற்பனை செய்து கொண்டு இவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டை ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பேசி கொண்டிருக்கின்றார். அந்த பொள்ளாச்சி சமாச்சாரம் அந்த இன்னும் கூட காதில் விழுந்துகிட்டே இருக்குது சார். அந்த அம்மா அந்த பெண்கள்லாம் கதறது, அண்ணா என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு கதறினாங்களே, இன்றைக்கும் அது வந்து நம்மளுடைய காதுகளில் ஒலித்து கொண்டு தானே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்ததை பற்றி பேசக்கூடாதா? அது 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 வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சம்பவமாக நான் பார்க்க முடியுமா? அதே போல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது சட்டம் ஒழுங்கு, அடையங்கப்பா சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதுன்னா நான் டெலிவிஷனை பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறதான். ஒரு யார் பேசுகிறது? ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகின்றார், எல்லா விதமான அதிகாரம் படைத்த சீஃப் மினிஸ்டர் பேசுகின்றார் என்றால் இது எவ்வளோ துரதிர்ஷ்டவசமான ஒரு தமிழ்நாடாக மாற்றி விட்டார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? ஆகவே இந்த எல்லா இஷ்யூத்திலையும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த அதிமுக கிட்டத்தட்ட ஒரு அடிமை சாசனத்தை பிஜேபிக்கு எழுதி கொடுத்து விட்டது. அதாவது ஆரம்பத்திலேருந்து முதற் கோணல் முற்றிலும் கோணல் என்கின்ற வகையில் எல்லா இடத்துலையும் அது வந்து கூட்டணியாக இருக்கட்டும், கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிறகு வானதி சீனிவாசன் பேசுவதற்கு அவர்களுக்கு ஒத்துவதாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஊதுகுழலாக இருக்கட்டும், அல்லது பாஜக கூட்டணி அமைத்த விதமாக இருக்கட்டும், இப்படி எல்லா இஷ்யூஸும், அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்படி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக ரொம்ப காம்ப்ரமைஸ். இதற்கு பேர் இயற்கை கூட்டணின்னு சொன்னால் இதை விட வந்து நகைப்புக்கு உரிய சமாச்சாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது நான் நினைக்கிறேன் சார். ஆகவே இது வந்து இயற்கை கூட்டணின்றது வந்து ஒரு செயற்கையா முன்வைக்கிற வாதம், நகைப்புக்குரிய ஒன்று. அடிமை சாசனத்தை அதிமுக எழுதி கொடுத்து விட்டது. சட்டம் ஒழுங்கு சார்ந்து அதிமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்களை ஒப்பிடுறப்ப இந்த ஆட்சியில் விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு அதிமுகவுக்கு லோக்கஸ் இல்லைன்ற ஒரு பார்வையை திரு ராமசுப்ரமணியம் வைக்கிறார். இங்கே நம்முடைய எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பரந்தாமன் அவர்கள் பேசுவதை காட்டிலும், அவர் திமுக எம்எல்ஏ சட்டமன்றத்தில் அட்டன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கார். நான் அவரை காட்டிலும் மிக அதிகமான கடுமையான சொற்களை பயன்படுத்திய நம்முடைய ராஜ விசுவாசத்தை காட்டியிருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்களை பார்த்து பரந்தாமன் அப்படி சொல்லிட போறாரு. ஒரு என்னை பற்றி சொல்லுது, நான் அது ஏற்றுக்கிறதே இல்லையே, என்னை புகழ்ந்தாலும் இல்லை, அவமானப்படுத்தினாலும் நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஆகையினால கருத்துல தான் உறுதியா நிற்கிறது. இங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த இதை நிறுவனத்தை விட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படித்தான். எனக்கு அதெல்லாம் உடன்பாடே இல்லை. ஏடிஎம்கே கூட அட்டாச்மெண்ட் இல்லை. அப்படி உடனே எப்படி போறாரு பாருங்களேன். எப்படி என்னை கட் பண்ணி விடுறதுல ஆளுகிற அரசாங்கத்துக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நான் ஏத்துக்கிறேன். உங்களை உங்க பேச்சை கேட்கறதுக்கு தான் அவர் காத்திருக்கிறார். கட் பண்ணி விடுறதுக்கு அவருக்கு என்ன ஆர்வம்? பேசுறதுக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டாரே.
முனவர் பாட்சா சார் பேசும்போது 4 முறை குறுக்கீடு பண்ணார். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, தடவை வந்துட்டார். இருந்தாலும் நீங்கள் சொல்லுவது சார் ஒரு காப்பீடு போடுறோம் அப்படின்னு சொன்னால், இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா அது ஓராண்டுக்கு தான். அது மாதிரி அரசியல் காப்பீடு என்று போட்டால் அது 5 ஆண்டுகளுக்கு தான். இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மே மாதம் 7ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஏற்கனவே 5 ஆண்டு காலத்தில் இது நடந்துச்சு அப்படிங்கிறீங்களே, உங்கள் ஆட்சியில என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அக்னி புது விளக்கமா இருக்கு. ஒரு கூட்டணிக்கு ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு தான், 5 வருஷத்துக்கு அது கிடையாது, அப்ளிகபிள் கிடையாதா? ஆட்சி அரசாங்கத்துக்கு சொன்னேன் சார், கூட்டணி பத்தி நான் அடுத்து வர்றேன். இல்ல அது மிரட்டல் 1 இயர் பிரீமியம் சொல்றீங்களா, அது என்னன்னு எனக்கு புரியல. இவங்க பாருங்க, சிஏஏ ஆரம்பிச்சீங்க, நீங்க ஆதரிச்சீங்க. அப்ப நீங்க என்னைய ஆதரிச்சீங்களா திமுக? அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு மத்திய அரசை பொறுத்தளவுல, மாநில அரசை பொறுத்தளவுல பொள்ளாச்சியில் நடந்துச்சு, தூத்துக்குள்ள நடந்துச்சு. நான் இப்ப கேட்கிறேன், மரக்காணத்துல 23 பேர் செத்தாங்க, கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்தாங்க, ஏறத்தாழ 91 பேர் செத்தாங்க. சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நீங்க கள்ளக்குறிச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் போங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் போனாரா? அதைத்தான் சொன்னேன், 5 ஆண்டு கால ஆட்சியில் நடந்ததை வைத்துக்கொண்டு இப்ப வரைக்கும் அங்க நடந்து பாத்தீங்களா, இங்க நடந்து பாத்தீங்களா, இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு இல்ல, நீங்க வெளியில இருந்து ஒருத்தர் விமர்சிக்கிற போது ஒரு பிரச்சனையா நீங்க விமர்சிக்கிறீங்க. ஒரு கருத்து சொல்றப்ப அந்த கருத்தோட மெரிட் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு ஆட்சியாளர்கள். அதுவே தமாகாரர் ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னா, தமாக ஏற்கனவே என்ன ஸ்டாண்ட் எடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்கேள்வி வைப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசுறப்ப அவர் முதலமைச்சராக இருந்தவர், அந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருந்தவர், உள்துறையை வகிச்சவர். அவருக்கு சட்டம் ஒழுங்கு சார்ந்து நமக்கெல்லாம் இருக்கிற புரிதலோட அவருக்கு இன்னும் கூடுதலான புரிதல் இருக்கும். அவர் ஒரு சார்ஜை சொல்றப்ப உங்க ஆட்சியில் இது நடக்கலையா, நீங்க இதை நீங்க துப்பாக்கி சூடு நடந்தப்ப என்ன சொன்னீங்க, பொள்ளாச்சி சம்பவத்தப்ப நீங்க என்ன ஹேண்டில் பண்ணீங்க, எடுத்த உடனே நீங்க சிபிஐ விசாரணை கொடுத்தீங்களா அப்படின்னு கோர்ட் தானே ஆர்டர் போட்டுச்சு அப்படின்னு கேட்க தானே செய்வாங்க. அதுக்கு தான் அந்த ஆட்சியை தோக்கடிச்சு மக்கள் உங்களை ஆட்சியை அமர்த்திருக்காங்க. அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுல ஒரு சிறப்பான கேள்வி சார், நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அங்க அப்படி நடந்துச்சு, ஆனா இங்க அப்படி நடைபெறாத ஆட்சியை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. 92 பேர் செத்திருக்கிறாங்களே, 10 லட்ச ரூபாய் அரசாங்க பணம் கொடுத்துருக்குதே, இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது, அதாவது இது மிரட்டல் அப்படின்னாரு. ஆனா உண்மையான மிரண்டு போய் இருக்கிற கட்சி காங்கிரஸ் தான், திமுக கூட. எப்படி தெரியுமா சார்? ஐயா காமு ஷெரீப் அவர்கள் இந்த வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு பல பாடல்களை எழுதிய ஒரு மகத்தான ஒரு கவிஞர். அவருடைய பேரன் ஏவிஎம் ஷெரீப் அவர் வருங்கால துணை முதலமைச்சர் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு போஸ்ட் ஓட்டிட்டாங்க. அவங்கள கட்சியை விட்டு தூக்குனீங்களே, திமுக உங்களை மிரட்டிருச்சா? சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு நடக்கிறது எமர்ஜென்சி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்க இப்ப நீங்க வேணாம்பா, அடுத்த புதுசா திரு சண்முகம் அவர்களை கொண்டு வந்திருக்காங்களே. அப்ப திமுக பேசுற பேச்ச பொலிட்புரோ கேட்டுருச்சா? அது இல்லை சார். ரெண்டாவது, அவமானம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது, இது அவமானம்ல ஒண்ணும் இல்லை. நீங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தீங்களே, அது அவமானமா? காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்த போது அங்க முள்ளிவாய்க்கால்ல முற்றோடு அழிச்சு விட்டுட்டு போனாங்களே, அது அவமானமா? ஆக பழைய வரலாறுகளை பேசினால், நீங்க பொள்ளாச்சி பேசுனீங்கன்னா அது ஈழத்துக்கு போவாங்க. அது இங்க இது இல்ல. பொள்ளாச்சி ஈழமும் ஒண்ணா சார்? நீங்க ஒரு நாட்டையே அழிச்சீங்க சார், அது தவறுதான். சரி, நான் இப்ப கேக்குறேன், ஈழத்தை யாரு சிபிஐ வழக்கு நடத்தல, ஆனா பொள்ளாச்சி உங்ககிட்ட சிபிஐ வழக்கு இருக்கல, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சிபிஐ பிஜேபி கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. மாநில அரசு சிபிஐ மாநில அரசா இருக்கு, சிபிஐ மத்திய அரசு சார். சிபிசிஐடி என்ன தகவல்? பொள்ளாச்சிக்கு சிபிஐ இருக்கு சார். சிபிசிஐடி முடிச்சிட்டு சிபிஐ இருக்குது, ரைட்டா? அப்ப சிபிஐக்கு போனத மாநிலத்துல பொள்ளாச்சி எப்படி பேச முடியும்னு கேக்குறேன். கேக்குறேன், நீங்க கேக்குறது சரியான்னு கேக்குறாரு. ஒரு நொடி முடிச்சிடறேன். ஒரு நொடி. சிபிஐ போனதுக்கு பிறகு இன்னும் மாநில அரசு சிபிஐ மாநில அரசு குறை சொல்லலாமான்னு கேக்குறேன். அதாவது சொல்லலாமா சார்? இல்ல அதாவது என்னன்னா, நீங்க சிபிஐ வழக்கு விசாரிக்கிற போது அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு இல்லைன்ற எல்லாருக்குமே இவருக்கும் தெரியும் தான். இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி மாண்புமிகு முதலமைச்சர் எதுக்கு இன்னைக்கு பேசினாங்கன்னா,
எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி வந்து நடைபெறாத சம்பவங்களா அங்கொன்று இங்கொன்று நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விரோத பிரச்சனைகளெல்லாம் சட்டம் ஒழுங்காக கொண்டு வந்து சித்தரிக்கிறார். அதாவது ஒரு தனி மனித பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் ஒரு தகராறு, இல்லை காதல் நாள ஏற்படுகிற தகராறு, குடுக்கல் வாங்கல் ஏற்படுகிற தகராறு, இந்த மாதிரி தனி மனிதன பிரச்சனைகளை வந்து சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி ஒரு சித்தரித்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொண்டு பேசும்போது தான் மாண்பு முதலமைச்சர் எழுந்துச்சு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பட்டியலிட ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்லுவதற்கு என்கிட்டயும் இருக்குன்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பிரச்சனையை பேசலாம். இந்த சம்பவம் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய அளவில் என்ன சம்பவம் நடந்திருக்கு? நீங்கள் கள்ளச்சாராய விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ரைட். கள்ளச்சாராயன்றது எல்லா ஆட்சி காலத்திலையும் ஏற்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் நடந்த உடனே அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு என்ன செய்யுது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அடுத்த கட்டம் அரசு இமீடியட்டாக செயல்படலைனா தான் அரசியல் பார்வையில் நீங்கள் பார்க்கணும். உடனே செயல்படுறோம்ல, சார்ஜ் ஷீட் போடுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம், தேவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து நிதி உதவி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட விஷயங்களே எப்படி நீங்கள் சட்டம் ஒழுங்கு சொல்ல முடியுதா? எங்களுடைய ஸ்டாண்டு. ஓகே, பப்ளிக் ஆர்டர் வேற, தனிப்பட்ட லா அண்ட் ஆர்டர் இன்சிடென்ட்ஸஸ் வேற. இன்சிடென்ட்டை கொண்டாந்து இவங்க பப்ளிக் ஆர்டராக இவங்க கொண்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. இது நெல்லையில் மாவட்ட நீதிமன்றத்தில் கொலை நடந்தது. அதுக்கு பிறகு எல்லா மாவட்ட நீதிமன்றத்திலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையை மாநில அரசு வச்சிருக்காரு. அதே நெல்லையில் ஜாகிர் ஹுசேன் முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து அவர் வந்து உதவியாளராக பணியாற்றியவர். அவர் வந்து நான் வக்போர்டு சத்து எனக்கு வந்து அந்த வக்பு வாரியத்துக்கு பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு. எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு, என் உயிர் போகும் என்று மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார. கனிம வளம் போயிருச்சே. ஜபகர் அலி கனிம வளத்தை பற்றி இது பண்ணாரே, போயிருச்சே. அப்போ இங்க என் மணல் கொள்ளையை தடுப்பதற்காக லூர்து பிரான்சிஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே புகார் கொடுத்தேன். எனக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு விஓக்கள் வந்து எனக்கு துப்பாக்கி வேணும்னு சொல்லி கேட்பதற்கு அந்த மரணத்திற்கு யார் காரணம்? லூர்து பிரான்சிஸ் தான் காரணம். ஆகவே இந்த அந்த அந்த அலுவலகத்தில் வெட்டி கொண்டாங்களே, யார் பொறுப்பு? ஆக இங்க வந்து தமிழ்நாட்டில் திமுக வந்து அதிமுக ஆட்சியில் என்ன கெட்டது நடந்தது, அதுக்கு தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த ஆட்சியில நடக்குது. அப்ப ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதனால குழப்பத்துல தான் நீங்க பயந்து போய் இப்படி பேசுறீங்களா? என்ன உங்களுடைய உள்நோக்கம்? நான் இப்படி கேட்கிறேன் சார், 2 முறை ஒரு அமைச்சரவை, ஒரு அமைச்சர் 2 முறை பதவி நீக்கப்பட்டது திராவிட ஆட்சியில எந்த காலத்துல? நீங்க சொல்லுங்க சார். பதவி நீக்கம் 2 முறை பதவி நீக்கம்னா புரியல. பதவியை ராஜினாமா பண்ணி திரும்பவும் பதவிக்கு வந்து மறுபடியும் பதவி இழக்கிறது எந்த காலத்துல சார்? ஓராண்டுக்குள். அம்மையார் ஜெயலலிதா தலைவரா கொண்ட கட்சியில் இருக்கு. நீங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவா வரலனா கூட 71 நாள் கழிச்சு ஒரு நிமிஷம் வர்றாரு. எது 471 நாள் எதுக்கு போனாரு? 6 கோடி ரூபாய் ஓட்டுநர் நடத்துனருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இங்க பாருங்க. இப்ப 1000 கோடி சார். அப்படி நம்ம ஒரு அட்வொகேட், நீங்க ஒரு நிமிஷம் நல்லா பேசுங்க. இல்ல நீங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்து பேசுறதா பரவாயில்ல, நீங்கள் ஒரு விமர்சகராக வந்து ஒரு வழக்கறிஞராக பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்குமான ஒரே விஷயந்தான், கோர்ட்டு வழக்குகள் நடக்கும்போது அதில் எந்த விதமான ஒரு தடை இல்லாத போது முதலமைச்சர் யாரை அமைச்சராக நியமிக்கிறான்ற அது ப்ரெரோகேட்டிவ், அது விட்டுருங்க. நான் கேட்குறேன், இத்தனை முறை திமுக கவர்மெண்ட்டில் வந்து அமைச்சரை மாற்றுறாங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏங்க ஜெயலலிதாங்கிற ஒரு அம்மையார் வந்து கட்சித் தலைவராக இருந்து எப்படி பதவி இழந்து போய் மறுபடியும் பதவி எடுத்துக்கிட்டாங்க? நீதிமன்றங்கள் என்ன சொல்லிச்சுன்னா ஏன் மறந்துட்டு பேசுகிறீங்க? முதல்ல சொத்து குவிப்பு வழக்கும் சரி, அல்லது வந்து ஒரு முதலமைச்சர் வந்து சிறைக்கு போனதுன்றது வந்து இந்த அதிமுக ஆட்சி தான், அதனுடைய தலைவர் தான். அதனால வந்து நீங்க மொராலிட்டியை பத்தி திமுக பத்தி பேசுறதுக்கு லோக்கல் ஸ்டாண்ட் ஏடிஎம்கே கிடையாது. உண்மை குற்றவாளியை கண்டறிந்து சொல்லுங்கள்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய காவல்துறை வந்து முதலமைச்சர் கைகளில் தான் இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சாருன்னு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்றீங்க. அடுத்து விசிகா சிபிசிஐடி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்தாங்க. அடுத்து சிபிஐ கேட்டாங்க, கொடுக்கல. அப்போது அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளை வெளியே சொல்லாமல் இருப்பதற்காக இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு பாருங்க அதிமுக பாத்துங்க அங்க பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக ஆட்சியில பாருங்க மறுபடியும் சொல்றேன் ஆட்சியில என்ன நடந்துச்சு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க. இங்க பாருங்க ஒரு விஷயம் எதிர்பார்க்கறது சார், என் மாசா ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடிய சட்டம் ஒழுங்கு. நீங்க சொல்றீங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் சொல்றீங்க, இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்றமான சொல்லிங்க, அண்ணா நகரில் உங்கள் ஏடிஎம்கே கார். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய அலுவலகத்துக்குள்ளே வந்து ஆசிட் ஊத்தின ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சியே, அது சட்டம் ஒழுங்கு.
நீங்க அது ஒரு இன்சிடென்ட்டா நீங்க பார்க்க முடியாது. ஏன் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அரசோட தொடர்பு கொண்ட கோப்புகளில் வந்து முரண்பாடு இருக்குது. அப்போ ஆட்சி அதிகாரம் என்ன, எங்களுடைய தலைமைனா என்னன்ற ஒரு த்ரெட் பயத்தை காட்டினது ஏடிஎம்கே கவர்மெண்ட். சுப்பிரமணியம் சாமி டான்சி கேஸுக்கு வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு வராரு. நீதிமன்றத்தில் அதிமுக மகளிர் அணியை கொண்டு வந்து என்ன மாதிரி காட்சி அரங்கேற்றினாங்க இவங்க. ரெண்டாவது வந்து சுப்பிரமணியம் சாமி ஏர்போர்ட்ல வந்து டிஎன் சேஷன் பயந்து போய் உட்கார்ந்திருந்தார். டிஎன் சேஷன் வெளியே வர முடியாத அளவுக்கு. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு. அதே நீதிமன்றத்துக்குள்ள ஆதித்தன மண்டைய உடைச்சு ஒரு நீதிமன்றத்தை சூறையாடியது யாருடைய ஆட்சி? தட் இஸ் நாட் தி கவர்மெண்ட் ஆட்சி. இல்ல நாமெல்லாம் அன்னைக்கு வைக்கிறது அதுக்குள்ள நீங்க வந்து நீதிமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்க பாருங்க. இந்த சம்பவம் வேறு, அந்த சம்பவம் இது அரசாங்கமே அரங்கேற்றுவது. இங்க இருங்க, சுப்பிரமணிய சாமி சப்ஜெக்ட்டுக்கு அரசாங்கம் அரங்கேற்றியது. சசிகலா அம்மையார் ஐஏஎஸ் ஆபீசர் சந்திரலேகாவுடைய இன்சிடென்ட் அரசாங்கம் அரங்கேற்றியது. டிஎன் சேஷனை வந்து விமான நிலையத்துக்குள்ள வந்து உள்ள வராம மறுபடியும் போக வச்சது வந்து அரசாங்கம் அரங்கேற்றியது. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் அந்த தாக்குதல்ன்றது வந்து அது ஒரு ப்ரொவோகேஷன். ஆனா அன்னைக்கு முதுகுதண்டு ஆபரேஷன் செய்து மருத்துவமனையில் இருந்த கலைஞர் அன்னைக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் நான் வந்து பார்க்கறேன்னு கேட்டார். ஆனா சிஜே என்ன சொன்னாரு, நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, நானே ராமச்சந்திராக்கு வரேன்னு சொல்லி வந்தாங்க. இது கவர்மெண்ட் சார். ஆனா நடந்துச்சு ஒரே குடும்பத்துல 3 பேரை வெட்டி கொண்டாங்களே, என்ன நடவடிக்கை? ஏங்க மறுபடியும் எப்படி தனி மனித கொலை கொடாடியில சண்டை தண்ணி குடிக்கிறவன் வெட்டிப்பான் சார், காதலிக்கிறவன் வெட்டிப்பான் சார், மாடு திருடு போனவன் அடிச்சுப்பான் சார், ஆடு திருடு போனவன் அதெல்லாம் சட்டம் ஒழுங்கா சார்? சரி, கீரனூர்ல பூமிநாதன் என்ற எஸ்ஐ சிறுவர்களை வெட்டி கொண்டார்களே, இது யார் மீது? ஏங்க இப்போ பலியா? சாயங்காலம் சின்ன பசங்களுக்கு தெரியலையா? அட்வொகேட் சாயங்காலம் பேப்பர்ல போடுது +1 பையனை காலேஜ் பையன் இது பண்ணிட்டான், இது சட்டம் ஒழுங்கா? +1 பையனை காலேஜ் பையன் மர்டர் பண்ணிட்டான் சார், இது சட்டம் ஒழுங்கா? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கா நீங்க வந்து சார்ஜ் பண்ணுங்க கவர்மெண்ட் பத்தி. நாங்க வந்து ரெடி டு அக்செப்ட். இன்னொரு விருதுல பேசல. ஒரு மாஸ் இன்சிடென்ட் சொல்லுங்க, எது சட்டம் ஒழுங்கு? ஒரு சமூகம் பிரச்சனையா இருக்குதா, ஒரு சமுதாயத்துல ஏதாவது மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க வந்து தென் மாவட்ட கலவரம் இல்ல வேலை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க நீங்க இல்லையா? தென் மாவட்ட கலவரம் மாதிரி நடந்து ஊரடங்கு போட்டு வார கணக்குல பஸ் போகாம ரயில் போகாம இருந்தாதான் நீங்க வந்து சட்டம் ஒழுங்குன்னு எடுத்து. அதுதான் சார் சட்டம் ஒழுங்கு. அதுதான் சட்ட ஒழுங்கு. இன்சிடென்ட்ஸ் எடுக்க மாட்டீங்க. இன்சிடென்ட் சட்டம் கிடையாது. டெய்லி வந்து சிஎம்க்கு காவல்துறை அந்த அன்றாட விஷயங்களை அனுப்புது. அது அலர்ட்டா இருக்க வேண்டியது சிஎம் தான். வந்து வெடிகால கோலம் போட்டுக்கிற பெண்களுடைய செயினை பறிச்சுட்டு போறான் சார். போய் இண்டிகோ ஃப்ளைட்ல போய் உட்காந்துட்டான் சார். ஃப்ளைட்டை நிப்பாட்டி ஃப்ளைட்ல இருந்து கீழே இறக்குறாங்க. ஒருத்தனை போர்டிங் பாஸ் போட்டிருக்கிறான், அந்த போர்டிங் பாஸ் போடுற இடத்துல பிடிக்கிறாங்க. இன்னொருத்தன் ஆந்திராவுக்கு போகிறான், ட்ரெயினில் போகிறான், 8 மணி நேரம். சார் அரசாங்கம் எங்கே ஃபெயிலியர் ஆகுது நம்ம சார்ஜ் பண்ணோம்னா, இன்சிடென்ட் நடந்த பிறகு, நான் சொல்கிறேன் இது சட்டம் ஒழுங்கு கிடையாது, இன்சிடென்ட் நடந்த பிறகு கூட போலீஸ் போய் இதெல்லாம் செய்யலன்னு வச்சிங்க, அதை போலீஸ் வந்து இது கண்டுகள் வச்சிங்க, அது காட்டாட்சி, அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. போலீஸ் செய்யும் போது நடவடிக்கை எடுக்கும் போது நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கு கொண்டு வரும்? நான் இன்னொரு பாயிண்ட் அதிகமாக கூட போய் சொல்றேன் சார். இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டை கூட நீங்க சட்ட ஒழுங்காவே எடுத்து விவாதிங்க. அது எப்போ சட்ட ஒழுங்காகும்னா, ஒரு தனி மனிதன் கொலை செய்தாலோ, ஒரு பர்சனல் கெயினுக்காக கொலை செஞ்சிருந்தா கூட அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுங்க, then it's a charge against the government. அதை நான் ஒத்துக்கிறோம். ஆனா எல்லா இன்சிடென்ட்லயும் நாங்க சார்ஜ் ஷீட் போடுறோம், போலீஸ் வந்து போய் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றோம், அவங்க மேல வந்து வழக்குகளை தொடுத்து நாங்க வந்து விசாரணை மேற்கொள்றோம். யாரையுமே நாங்க வந்து அன்ட்ரேஸ்னு சொல்லி விடவே இல்லையே. இல்ல நான் என்ன சொல்றேன், பேசவே இல்லை அவருக்கு. இல்ல ஜாகிர் ஹுசேன் விஷயத்துல என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டு காவல்துறையில் முறையிடுறாரு. அதை நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியும். நைட் ஒரு வீடியோ போட்டுட்டு காலையில நடக்கும்போது அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிட்டாலும் கூட இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அரசனுடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய செய்தி கிடையாது. ஜபஹர் அலின்னு ஒருத்தர் கனிம வள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. வக்ஃபு சட்டத்துல வக்ஃபு சொத்து விவகாரத்துல இதெல்லாம் எப்படி சார் அரசாங்கத்தை நீங்க மீட் பண்றீங்க? நீங்க இவங்க வந்து சமூக ஆர்வலர்களா இருக்கிறவங்க, இப்ப நீங்க அரசாங்கத்துக்கு நேரடி பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற நேரத்தில் எனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் கவர்மெண்ட்டை நோக்கி முறையிடுறாரு, லோக்கல் போலீஸ் அலர்ட் பண்றாருன்னா அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது போலீஸ் வேலை தானே? கண்டிப்பா. அதை டீரெக்ட் பண்ண அந்த கடமை தவறையே அதிகாரியில தானே சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. உயிர் போன அந்த கடமை சார் இருங்க, நான் என்ன சொல்றேன், உயிர் போனது எல்லாம் கரெக்ட் தான், அது வருத்தம் தான். ஆனால்
நான் காஷன் பண்ணேன், எனக்கு த்ரெட் இருக்கு, போலீஸ் மேல பயம் இல்லன்ற ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு மணல் கொள்ளையை தடுக்கிறாரு, கனிம கொள்ளையை தடுக்கிறாரு, அல்லது சொத்து அபகரிக்கிற கும்பலுக்கு எதிராக போராடுறாரு ஒரு இன்சிடென்ட்ல அவங்கள வெட்டி கொல்ற தைரியம் எங்க இருந்து வருது? அவங்களுக்கு வந்து போலீஸ் மேல பயம் போயிடுச்சுன்றதான அர்த்தம். இது எல்லா காலங்களும் நடக்குது சார். அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட ரெவென்யூ ஆபீஷியல்ஸ் லாரி ஏத்தி கொண்டு இருக்காங்க. நான் நியாயப்படுத்த தயவு செய்து தப்பா நீங்க நியாயப்படுத்தல அவர். நான் ஒரு சொல்றேன், தயவு செய்து நான் சொல்றேன், இந்த இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதாவது வந்து காவல்துறை சரி, ரெவென்யூ ஆஃபீஷியலும் சரி, இந்த மாதிரி அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மணல் இதே பிரச்சனைக்கு கூட ஆர்டிஓவையோ தாசில்தாரையோ வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் லாரி ஏற்றி கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அதை மூடி மறைச்ச அரசாங்க தப்பு. அந்த லாரி ஏத்தி கொண்டது தவறுதான், அது நான் ஏற்படுத்தல. ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் மணல் அதிகமாகுதுன்னு சொல்லி 5 மாவட்ட ஆட்சியாளர்களை நீங்க போய் இந்த விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லி சொன்னது நீதிமன்றம் தான். இப்ப ரீசன்ட்டா அமலாக்கத்துறையில விசாகன் ஐஏஎஸ், மலேசியா திரும்ப சங்கீதா, மலேசியால இருந்து தமிழ்நாட்டுல ஆத்து மணலை அள்ளுறாங்க, இங்க நெருக்கடி இருக்கு, வெளியில இருந்து இறக்குமதி பண்ணலாம், நாங்கள் வந்து பில்டர்ஸ் கொஞ்சம் பேர் நாங்கள் மலேசியாவில் வந்து தரமான மண் கிடைக்குது நாங்கள் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரோன்னு சொல்கிறப்ப ஒரு கப்பலில் வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் இறங்கிடுச்சு சார். அதிமுக ஆட்சியில் அது அளவே பண்ணல. மணல் வெளிநாட்டிலிருந்து மணல் வந்தால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இன்னைக்கு வரலையும் அவங்க அளவு பண்ணல. தமிழ்நாட்டில் மணல் பிரச்சனை இருக்கு, மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம், நான் அதை அனுமதிக்கணும் ஒரு அரசு, அனுமதிக்க சுப்ரீம் கோர்ட் வரலையும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் வரலையும் போய் மலேசியால வந்து இறங்கின துறைமுகத்திலிருந்து மண்ணை எடுக்கக்கூடாதுன்னு போனாங்க சார். அதெல்லாம் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த 5 ஆண்டுல நீங்க என்ன பண்ணீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவீங்களா? இன்னும் முடியாதா? இதத்தான் நாங்க கேக்குறோம். செய்யவே மாட்டீங்கறீங்களே. காரை செல்வராஜ் ஒரு நிமிஷம், அடுத்த சுற்றுல கலைஞர் பல்கலைக்கழகம் கொண்டு வரீங்களே, அதுக்கு அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அடுத்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் பல்கலைக்கழகம் கொண்டு வரும்போது திமுக உள்ள இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் பதில் அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன் சார். இல்ல இப்பயே சொல்லட்டா? இல்ல அடுத்த ரவுண்ட்லயே சொல்லுங்க சார். இப்போ காரை செல்வராஜ் உங்க கோல். அதாவது சட்டம் ஒழுங்கு என்பதை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் அது புரிந்து புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் முனவர் பாட்ஷா அவர்களும் நண்பர் அக்னீஷன் அவர்களும் வரிசையாக வந்து இந்த பழைய செய்திகளை எல்லாம் கோர்வைப்படுத்தி எது நடக்கலையா இது நடக்கலையான்னு பேசுகிறாங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் படி சட்டம் ஒழுங்கு சிறந்திருக்கிற மாநிலங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம், பெண்கள் பாதுகாப்பாக வசிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட். இதை மையப்படுத்தி தான் நம்ம பேசணும். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது நித்தம் நடக்கிற கொலை கொள்ளைகளை மையப்படுத்தி பேசுவது இல்லை. சட்டம் ஒழுங்கு என்பதை நம்ம ஏற்கனவே நிறைய விரிவாக பேசியிருக்கோம். இன்னும் அந்த வேங்க வயல் அது இது மணல் கிணல் இதுக்குள்ளே தான் சுற்றி வந்து யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்றம்னு பேசக்கூடிய அளவிற்கே இந்த விவாதத்தை அவர்கள் நகர்த்தி கொண்டு செல்வதற்கான பெருமுயற்சி எடுப்பதே அவருடைய அந்த விவாதத்தினுடைய கருத்தாய்வுக்கான தோல்வியாக நான் பார்க்கிறேன். சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தில் சீர்கெட்டிருந்தால் என்ன நடக்கும்? பொருளாதார சிதைவு ஏற்படும், பெருமுதலாளிகள் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு தயங்குவார்கள், வேலை வாய்ப்பு குறையும் நாட்டில். அதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மூலமாக ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் விசுவரூபம் எடுக்கும். இன்றைக்கு பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், வட மாநிலங்களிலே நடந்து கொண்டு இருப்பது அதுதான். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் தான் அந்த சூலாயத்தை தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு உலக நாடுகள் ஆய்வறிக்கை சொல்லியிருக்குது. வட இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் நாம் எதற்காக பிறந்தோம், யாருக்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலே வேலைவாய்ப்பற்று சூலாயுதத்தை தூக்கி கொண்டு இந்துத்துவாவின் பின்னால் கொண்டு செல்வதில் பாஜக வெற்றியடைந்திருக்கிறது என்ற ஆய்வறிக்கை உல்டாவா நடந்திருக்குது. 10,27,000 கோடி முதலீடுகளில் 822 ஒப்பந்தங்களில் 740 ஒப்பந்தங்களுக்கு மேல் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலமும் சாதிக்காத வேலை வாய்ப்பை இந்த 4 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறோம். கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத துறைகளில் எல்லாம் இன்றைக்கு முதலீடுகள் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து சேட்டலைட்லேருந்து அதற்கான துறைகளுக்கு கூட அடுத்த 10 ஆண்டுகளுக்கான 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வர்ற நோக்கத்திலே ஒரு அரசாங்கம் செயல்படுகிற பொழுது அந்நிய முதலீடுகள் வந்து கொண்டு இருக்கிறது, தொழிற்சாலை பெருகி கொண்டு இருக்கிறது.
இந்தியாவிலே இல்லாத அளவிற்கு எந்த மாநிலமும் இது எட்ட முடியாத ஒரு 9.69% வளர்ச்சியை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற மாநிலம் என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அது பெற முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்பொழுது நடந்த இந்த பெஹல்காம் தாக்குதலில் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. நான் அது உள்ளே போக விரும்பலை. அப்போ என்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க, தேவையற்ற போர் பதற்றங்கள் ஏற்பட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் நடக்குமேயானால் அந்த 5 டிரில்லியன் எக்கானமி 2047 உலக வல்லரசு என்கிற கனவு சிதைந்து போகும், உள்நாட்டில் குழப்பங்கள் ஏற்படும். எங்கேயாவது ஒரு மாநிலம் 2 மாநிலங்கள் அந்த போர்னால் பாதிக்கப்படுகிற பொழுது அது உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் முதலீடுகள் குறையும், பொருளாதாரம் சிதைந்து போகும். இதனால தான் எந்த நாடுகளுக்கு இடையிலே போர் நடந்தாலும் 3வது நாடுகள், ஐநா மன்றம் போன்ற அமைப்புகள் என்ன சாதிக்கிறாங்கிறது வேற, உடனே உள்ளே வந்து பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்பது அது ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அதற்காக எதிரியை எப்படி கையாளணுங்கிற அந்த சூட்சமும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு. அந்த நிலையில் இப்பொழுது தமிழகத்தில் அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்களும் அண்ணன் முனவர் பாஷா அவர்களும் சுட்டிக்காட்டி இருப்பது எல்லாம் ஏதோ விவாதத்திற்காக அதை சொன்னால் நான் இதை சொல்லுவேன், நீ இதை சொன்னால் அதை சொல்லுவேங்கிற அளவில் தான் அவருடைய விவாதத்தினுடைய செய்திகள் இருந்ததாக நான் பார்க்கிறேன். பெண்கள் பாதுகாப்பற்ற மாநிலம்னு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கிற 2 செய்திகள் இங்கே பேசப்படணும். ஒன்று, பெண்கள் பாதுகாப்பற்ற மாநிலம் என்று சொல்லி இருப்பதும், காஷ்மீரை போன்று தமிழகம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை யாருமே அட்ரஸ் பண்ணலை. அட்ரஸ் பண்ண வேண்டிய செய்தி அதுதான். பெண்கள் பாதுகாப்பற்ற மாநிலம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்ன பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் முதலிடம். இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக வந்திருப்பது தான். அப்போ நம்ம எதை பார்க்கிறோம்? கல்வியில் முன்னேறி இருக்கிறோமா? ஆம். 1000 ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா 30% அந்த குழந்தைகள் கல்லூரிக்கு செல்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது என்று முதலமைச்சர் பதிவு செய்கிற பொழுது, உலகத்திலேயே உமன் பார்ட்டிசிபேஷன், லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோவில் முதலிடத்தில் இருப்பது 63% சைனா. அதை நெருங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இன்றைக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற உற்பத்தி துறையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் 47% வேலை பார்க்கிற பெண்களில் இங்கே வேலை பார்ப்பது தமிழ்நாட்டில். எந்த பாதுகாப்பு இல்லாமல் அவங்க அந்த நம்பிக்கை இழந்து வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க. கல்வி வளர்ச்சி எப்படி பெருகும்? தொழில் வளர்ச்சி எப்படி பெருகும்? ஆணுக்கு பெண் சமமாக நிகராக ஒரு எல்லோருக்குமான வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு மாநிலத்தினுடைய பாதுகாப்பு குறைபாடு என்று சொன்னால், உங்களுக்கு மாலைக்கு நோய் இருக்கும், இல்லை மஞ்சக்காமலை நோய் இருக்கணும். உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒன்றை பேசுகிற பொழுது இதை சொன்னா அதை சொல்லுவேன்னு பேசுவதல்ல விவாதம். இரண்டாவது, காஷ்மீர் எங்களுக்கு மாலைக்கண் நோய்னா உங்களுக்கு என்ன நோய் இருக்கு? என்ன நீங்க ஜால்ரா அடிக்கிறதுனாலே ஆளுக்கு இல்ல, எனக்கு என்ன நோய் இருக்குன்னு நான் பேசுறது நான் பேசுறது நீங்க போய் திமுக எனக்கு என்ன மாலைக்கண் நோய் இருக்குன்னு நான் பேசுறது ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு லோக்சபா உறுப்பினர் கட்சியை நீங்க போய் அடகு என்ன சார் பேசுறீங்க? எங்களை பத்தி பிஜேபி கிட்ட போய் ஏடிஎம் அடகு வச்சிருக்காங்க. நீங்க யார சாரி அண்ணா ஒரு இந்த பதட்டம் வருவது இயற்கை. தமிழ்நாடு காஷ்மீராக மாறிவிடும் என்பதை அண்ணன் முனவர் பாட்சா அவர்களும் அக்னீஸ்வரன் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. இந்த விவாதத்துல பதிவு நீங்க காஷ்மீர்ல இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்கு, அது ஒவ்வொரு இந்தியனும் கண்டிச்சாகணும். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். நீங்க தேவையில்லாம் போர் வந்துரும், அவர் கண்டிச்சார், அவர் கண்டிக்கிறார். போர் வந்துரும், அது வந்துரும், புது புது கதையை சொல்றாரு. அதிமுகவின் சார்பாக பேசல. இல்ல, அவர் பேசி முடிச்சிட்டு சார் சுருக்கமா முடிங்க சார். நம்ம எப்படி பேசுறது? எந்த கண்ணீர் எது டாக்டர் பார்த்து காஷ்மீர் பிரச்சனை, புல்வாமா தாக்குதல் 11 இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இத பேசுறத கேளுங்க. புல்வாமா தாக்குதல் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அந்த ஆண்டு 2019 ஜனவரி 13 வரைக்கும் 11 இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. எது காஷ்மீர்? 11 இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை எடுத்துக்கல ஒன்றிய அரசாங்கம். இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க வெஞ்சாம பேசிட்டீங்க. வானதி சீனிவாசனுக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும்னு கேட்கிறீங்க. வெட்கப்படணும். நீங்க
11 நாங்க வெட்கப்படணும். சத்யபால் மாலிக் திரு மல்லை சத்யாவை வந்து அதை கட்சி விட்டு நீக்கினீங்களே, வெட்கப்பட வேண்டியது மதிமுக. பேசுனாங்களே இப்போ சமாதான உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை வந்துச்சுல, கட்சி விட்டு எங்க நீக்கினாங்க? சார் அந்த நினைப்பு தான சார் போச்சு. கட்சி விட்டு யாரு நீக்கினாங்க? அந்த நினைப்பு தான் போச்சு. நீக்கினாங்கன்னு சொன்னீங்களே. துரை வைகோ வந்து துரை வைகோ ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. இப்ப அவர் பேசினா அவர் கொண்டு போட்டுறணும். இல்ல, துரை வைகோ ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. ஓகே, நான் நிறைவு செய்யலாம். திரு காரை செல்வராஜ் சுருக்கமா உங்க நிறைவு பார்வை ஒரு லைன்ல சொல்லி முடியும். நிறைய சுருக்கமா வச்சிடுறேன். அப்ப காஷ்மீரை போன்று தமிழ்நாடு வரும் என்று சொல்வதை அக்னீஸ்வரனும் புலவர் பாட்சாவும் இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க. ஆமான்னு தைரியம் இருந்தா பதிவு பண்ணுங்க. கண்டிச்சீங்களா நீங்க? இன்டெலிஜென்ஸ் குறைபாடு இல்ல, தகவல் கொடுத்திருக்காங்க. அதை சரியாக ஏற்றுக்கொள்ளாத ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோடி பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு. கண்டிச்சு பேசுறீங்களா? கண்டிச்சு பேசுறதுக்கு மனசு இருந்ததா உங்களுக்கு? தமிழ்நாட்டை காஷ்மீர் ஆக்குவோன்னு பேசுற வானதி சீனிவாசனுக்கு நேரம் கொடுங்கன்னு வக்காலத்து மோடி எதிர்த்து அந்த காஷ்மீர் பிரச்சனையை பேச முடியுமா உங்களால? எதுவும் பேசக்கூடாது. தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்துகிற பாஜக கட்சிக்காரர் பதிலடி கொடுக்கணும். ஓகே, நன்றி உங்க எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.